வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று திங்கட்கிழமை தெற்கு லெபனானில் காஃப்கிலாவில் ஒரு இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கு பிரான்ஸ் தான் காரணம் என்று பிரெஞ்சு ஊடகமான லூ பிகாரோவிடம் ஒரு தூதரக வட்டாரம் தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஐநா அமைதிப்படை ஜுனிஃபில் துருப்புக்கள் பிரெஞ்சு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்று லூ பிகாரோ குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் ஐநா அமைதிப்படை துருப்புக்கள் இஸ்ரேலிய ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்துவது அரிது என்று கருத்து தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படை ஜுனிஃபில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போலாவுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தெற்கு லெபனானில் உள்ளது. லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படை ஜுனிஃபில் இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் ஜுனிஃபில் ரோந்து படைக்கு அருகில் வந்து ஒரு கையறை கொண்டு வீசியதாகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு இஸ்ரேலிய டேங்க் ஜுனிஃபில் அமைதிப்படை துருப்புக்களை நோக்கி சுட்டதாகவும் கூறியது. முன்பு ஞாயிற்றுக்கிழமையும் இதேபோன்ற சம்பவத்தில் இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் ஜுனிஃபில் ரோந்து படைக்கு மேல் நீண்ட நேரம் வட்டமிட்டு பறந்ததாகவும் ஜுனிஃபில் கூறியது. இந்த நிகழ்வுகள் UN பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 மீறுவதாகவும் லெபனானின் இறையாண்மையை மீறுவதாகவும் ஜுனிஃபில் தெரிவித்தது. இருப்பினும் இந்த நிகழ்வுகள் குறித்து அறிக்கையை IDF மறுத்தது. IDF-இன் செய்தி தொடர்பாளர் IDF-இன் அரபு செய்தி தொடர்பாளர் கர்னல் அவிச்சாய் ஆத்ரே வழக்கமான தகவல் சேகரிப்பு மற்றும் உளவு பணியின் போது இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெளிவுபடுத்தினார். அதில் எந்த ஆயுதமும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். அந்த இடத்திற்கு அருகிலிருந்து ஜுனிஃபில் படைகளுக்கு ஆளற்ற விமானம் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் வேண்டுமென்றே ஆளற்ற விமானத்தை நோக்கி சுட்டதாக IDF-இன் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்று ஆத்ரே விளக்கினார். அவரது கூற்றின்படி ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் IDF துருப்புக்கள் ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதியில் கைக்குண்டை வீசினர். ஜுனிஃபில் அமைதி காக்கும் படையினரை நோக்கி எந்த துப்பாக்கி சூடும் நடத்தப்படவில்லை என்பதையும் இந்த சம்பவம் ராணுவ தொடர்பு வழிகள் மூலம் விசாரிக்கப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். மத்திய கிழக்குக்கான அமெரிக்க துணை ஜனாதிபதி சிறப்பு தூதர் மார்கன் ஆல்கடஸ் திங்கட்கிழமை பெய்ரூட் எதிர்பார்த்து காத்திருந்த பேச்சுவார்த்தைகளுக்காக லெபனானுக்கு சென்றார். அதற்கு முன் அவர் 2 நாள் இஸ்ரேலிய பயணத்தை முடித்த பின்னரே லெபனானுக்கு சென்றார். ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது குறித்து லெபனான் அரசுக்கு ஒரு முக்கிய செய்தியை அவர் கொண்டு சென்றதாக சவுதியை தளமாக கொண்டு செய்தி சேனல் அல் அரேபியா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை லெபனானில் ஹெஸ்புல்லா உறுப்பினர்களை குறிவைத்து தாக்குவதை தீவிரப்படுத்தியுள்ளது. அது தொடர்பாக பேசுவதற்கு புதன்கிழமை போர் நிறுத்த மேற்பார்வை குழுவின் கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்க தூதர் வருகைக்காக லெபனான் காத்திருக்கிறது. லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல்கள் இஸ்ரேல் அதிகரித்துள்ளது என்று அல் அரேபியாவும் தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள சமூக ஊடக அறிக்கைகளின்படி பெகா பள்ளத்தாக்கு மற்றும் பிற பகுதிகளை உள்ளடக்கிய தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிகின்றது. கடந்த வியாழக்கிழமை முதல் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 8 ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாக அல் அரேபியா தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு நவம்பர் 25 போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து 11 மாதங்கள் ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதலின் எண்ணிக்கை 365க்கும் அதிகமாக உள்ளது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சமீப கால போரை தொடர்ந்து ஏற்பட்ட அதிகார சமநிலையின்மையினை ஹெஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் ஹாசிம் ஒப்புக்கொண்டார். இந்த ஏற்றத்தாழ்வு தற்காலிகமானது என்று அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் போரை தொடங்க மாட்டோம், ஆனால் எங்கள் மீது போர் திணிக்கப்பட்டால் எங்களை தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். நாங்கள் எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் இஸ்ரேலியர்களை நாங்கள் எம்மை கடந்து செல்ல விட மாட்டோம் என்றார். ஆனால் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் நடத்திய எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஹெஸ்புல்லா பதிலடி கொடுக்கவில்லை. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனுடன் ஆல்கடஸ் தனது சந்திப்புகளை இன்று தொடங்குவார் என்று லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் டாம் பராக் நவம்பர் மாத தொடக்கத்தில் லெபனானுக்கு பயணம் செய்ய உள்ளார் என்றும் அறிக்கை தெரிவித்துள்ளது. லெபனானுக்கான புதிய அமெரிக்க தூதர் மைக்கேல் இசாவின் வருகையுடன் அவரது வருகை இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது பற்றி பேசவே அவர் லெபனான் செல்கின்றார். ஆனால் ஹெஸ்புல்லா தமது ஆயுதங்களை களைய மாட்டோம் என்று கூறுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் லெபனான் மீதான தாக்குதல்களை தொடரப்போவதாக எச்சரித்துள்ளார். அவர் வடக்கு இஸ்ரேல் மற்றும் எல்லையோரத்தில் வசிப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக இங்கிலாந்தை தளமாக கொண்டு LBC நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆல்கடஸின் இஸ்ரேலிய வருகையின் போது எல்லையில் உள்ள நிலைமை குறித்து காட்ஸ் அவருக்கு விளக்கி கூறினார். மேலும் தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லா தனது ராணுவ உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்பி வருவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒரு உளவுத்துறை அறிக்கையை அமெரிக்க தூதருக்கு காட்டினார்கள். எல்லையில் தற்போதைய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் இஸ்ரேலின் தயார் நிலையையும் தளபதிகள் கோடிட்டு காட்டினார்கள். ஹெஸ்புல்லா நிராயுதபாணியாக்க மறுப்பது மட்டுமல்லாமல் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறது. மறுபக்கத்தில் லெபனான் விஷயத்தில் இஸ்ரேல் ட்ரம்ப் நிர்வாகம் முடிவுகளை எடுக்க அனுமதிப்பதாக இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
அதற்கு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேல் தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்று தனது அமைச்சரவை அமைச்சர்களுக்கு உறுதியளித்து வருகிறார். இதற்கிடையில் ஹெஸ்பொல்லாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் லெபனான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஹெஸ்பொல்லாவின் எதிரிகள் லெபனானை விழுங்க முயற்சிப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு போரில் படுதோல்வி அடைந்த போதிலும் அது மீண்டு வருவதாக ஹெஸ்பொல்லா தெரிவிக்க விரும்புகிறது என்பதை இது குறிக்கின்றது. இஸ்ரேலிய ஆளற்ற விமானத்தை ஐநா அமைதிப்படை சுட்டு வீழ்த்தியதற்கு முன்பிருந்தே இஸ்ரேல் ஐநா அமைதிப்படையை எதிர்த்து வந்துள்ளது. அப்படியான சூழ்நிலையில் காசாவிலும் ஐநா அமைதிப்படையை நிறுத்துவது என்ற பேச்சும் இப்போது அடிபடுகின்றது. காசா போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வ ஐநா படை கண்காணிக்கும் சாத்தியத்தை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த இஸ்ரேல் காசா போர் நிறுத்த திட்டத்தின் ஒரு பகுதியாக காசா பகுதிக்குள் நுழைய எதிர்பார்க்கப்படும் ஒரு சர்வதேச படைக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஆணை வழங்கப்படுவது குறித்து பெரிய சர்ச்சைகள் நீடிக்கின்றன. முக்கிய கருத்து வேறுபாடு வைத்துள்ள கேள்வி, சர்வதேச படை எந்த அதிகாரத்தின் கீழ் செயற்படும்? ஐநா சாசனத்தின் 6 மற்றும் 7 அத்தியாயங்களின் கீழ் படை நிறுவப்பட வேண்டும் என்று அரபு நாடுகள் விரும்புகின்றன. இது காசாவில் இருக்க போகும் சர்வதேச படையை அதிகாரப்பூர்வ ஐநா அமைதிப்படையாக மாற்றும். இதன் பொருள் ஐநாவின் நீல ஹெல்மெட் அணிந்த படை காசாவில் தரையில் இருக்கும். இஸ்ரேல் பாலஸ்தீனிய மோதல் மண்டலத்தில் அதிகாரப்பூர்வ ஐநா அமைதிப்படை நிறுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய மற்றொரு ஆபத்து பற்றி இஸ்ரேல் எச்சரிக்கையாக உள்ளது. அந்த ஆபத்து, காசாவில் ஐநா அமைதிப்படையை அனுமதித்தால் மேற்கு கரையிலும் ஐநா அமைதிப்படையை அனுமதிக்க வேண்டி இருக்கும். எனவே இஸ்ரேல் அந்த படையை அதிகாரப்பூர்வ ஐநா அமைதிப்படையாக நியமிக்காமல் அதன் பயன்பாடு மற்றும் மேற்பார்வையை அங்கீகரிக்கும் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. ஜொனான் மன்னர் அப்துல்லா பிபிசி பனோராமாவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் காசாவுக்குள் பாதுகாப்பு படைகளின் ஆணை என்ன? அது அமைதி காக்கும் படையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் அது அமைதியினை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் யாரும் அதை தொட விரும்ப மாட்டார்கள் என்று கூறினார். ஜொர்டான் மற்ற அரபு நாடுகளுடன் சேர்ந்து எந்த தரப்பினருடனும் நேரடி மோதல் இல்லாமல் ஐநா அமைதிப்படையை விரும்புகிறது. இருப்பினும் ட்ரம்பின் காசா அமைதி திட்டம் சர்வதேச படை காசாவில் நிறுத்தப்படும் என்கிறது. இது பல அரபு நாடுகள் தற்போது நடக்க மறுக்கும் பணியாகும். அரபு நாடுகள் காசாவுக்குள் நுழைந்து ஒரு தீவிரவாத அமைப்புடன் மோதலை தொடங்காது என்று விவாதங்களை நன்கு அறிந்த ஒருவர் தெரிவித்தார். அவர்கள் ஐநா அமைதிப்படைக்கு துருப்புக்களை அனுப்ப தயாராக உள்ளனர். ஆனால் இஸ்ரேலிய படை செய்ய விரும்பும் நடவடிக்கைகளை நடத்த விரும்பவில்லை. மற்றொரு பிரச்சனை இந்த படையில் பாலஸ்தீனிய ஆணையத்தின் பங்கு பற்றியது. அரபு நாடுகள் பாலஸ்தீனிய காவல்துறை காசா பாதுகாப்பில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இஸ்ரேலிய பாலஸ்தீனிய ஆணையத்திற்கு காசாவின் பாதுகாப்பில் பங்கு வழங்குவதில் மிகவும் ஆர்வமாக இல்லை. இறுதியில் இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லாமல் காசாவில் இல்லாத பாலஸ்தீனியர்களை படையில் சேர்ப்பதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். சர்வதேச படையில் இணைய இதுவரை 3 நாடுகள் மட்டுமே ஒப்புக்கொண்டுள்ளன. அவை அசர்பைஜான், இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான். இவர்களுடன் பிற நாடுகளின் துருப்புக்கள் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அமைப்பு இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. திரைக்கு பின்னால் மூத்த இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள், பிரான்ஸ், பிரிட்டிஷ் மற்றும் பல்வேறு அரபு நாடுகளின் பிரதிநிதிகள் இடையே விவாதங்கள் நடந்து வருகின்றன. இடைவெளிகளை குறைக்க அமெரிக்கா முயற்சிக்கும் நிலையில் விவாதங்கள் தொடர்கின்றன. ஒருபுறம் அமெரிக்கா இஸ்ரேலின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்கிறது. ஆனால் சர்வதேச படையை நிறுவுவதில் விரைவில் முன்னேற விரும்புகிறது என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஒரு கட்டத்தில் வாஷிங்டன் நெகிழ்வு தன்மையை காட்ட தம் மீது அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்று இஸ்ரேல் அஞ்சுகின்றது. அமெரிக்க கண்ணோட்டத்தில் இந்த படையை அமைப்பது ட்ரம்ப் திட்டத்திற்கு மிக முக்கியமானது. அதனால் ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் நேத்தன்யாகுவை சமரசம் செய்ய அழுத்தம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம்.